இது இந்த டெண்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, ஆராயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் டெண்டர் விடுவதற்கு முன்பாக அந்த டெண்டர் டாக்குமெண்ட் தயார் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க. டெண்டர் டாக்குமெண்ட் வந்து டெண்டர் கால்ஃபர் பண்ணி அப்லோடு பண்ணதுக்கப்புறம் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அது ஒரு டீம் கமிட்டி தான் வந்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்கள ப்ரைஸ் சம்மந்தப்பட்டது கூப்பிட்டு பேசுகிறது, அதுக்கப்புறம் பிஎல்டிசியில் வந்து அப்ரூவல் வாங்குறது, அதற்கு பிறகு போர்டில் வச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த டெண்டர் இறுதி செய்யப்படுவது போர்டில் அப்ரூவல் வாங்குவாங்க. அந்த போர்டில் யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருப்பார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இருப்பார், எனர்ஜி செக்ரட்டரி இருப்பார். இப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அந்த போர்டில் இருப்பாங்க. இப்போ அவங்க தான் அந்த டெண்டரை வந்து இறுதி செய்யக்கூடிய இடங்கள். இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது, இன்று நேற்றல்ல, பல ஆண்டுகளாக வழக்கமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால் இதில் வந்து யாரும் வந்து தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுவில் தவறு நடந்தால் கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டரை ரத்து பண்ணுவாங்க, இல்லைனா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசாக இப்போ 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ வந்து புதிதாக விதிமுறைகளை வகுப்பதை போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மின்னகத்தை பற்றி பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்த்தேன், பேட்டியில் கொடுத்துருந்தார். புதுசாக ஒரு நம்பர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டோல் ஃப்ரீ நம்பரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், மக்கள் இதை பயன்படுத்தலான்னு சொன்னாங்க. அதெல்லாம் 2021 எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மின்னகத்தை அவங்களே நேரில் வருகை வந்து மின்வாரி அலுவலகத்துக்கு தொடங்கி வச்சு, நானே உங்கள்கிட்ட சட்டமன்றத்திலேயே பதில் சொல்லியிருந்தேன், 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. அதனால் எதையுமே வந்து இவங்க முழுமையாக ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமாக வந்து நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற பொழுதே நான் சொன்னேன், சட்டமன்றத்திலே 1,55,000 கோடி மின்வாரியம் கடனில் இருக்குன்னு சொன்னேன். வருஷம் 15,000 கோடி வட்டி கட்டுறோன்னு சொன்னேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ வட்டி கட்டியிருப்போம்? ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 75,000 கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்போ 2 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறாரு. நாங்கள் இருக்கும்போதே 1.5 லட்சம் கோடி, நாங்கள் வரும்போது 1.5 லட்சம் கோடி கடன், வட்டி கட்டினது சேர்த்துனீங்கன்னா 2 லட்சம் கோடி நார்மலாக வரக்கூடியது தான். அந்த 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத தவிர தமிழ்நாடு அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து மின்வாரியத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்கன்னு அதை மின்துறை அமைச்சர் சொல்லலை. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை எந்த அளவிற்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் காப்பாற்றினாருங்கிறத சொல்லலை. ஏறத்தாழ 70,000 கோடி அளவிற்கு மின்சார வாரியத்திற்கு இந்த 5 ஆண்டுகளில் நிதிகளை எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து விடுவித்து மின்வாரியம் காப்பாற்றப்பட்டிருக்கு.